Good morning, students. Happy November month. Today is 2nd of November, and we are going to learn today about uses of microorganisms. So, in the last lesson, the first part of the lesson, we learned about microorganism. And in this lesson, we are going to learn about its uses. பாரு இந்த மைக்ரோ ஆர்கானிசம் எத்தனை ஃபீல்டில் யூஸ் ஆகுதுன்னு you can see medicine, agriculture, industry, and some of them are given below. முதல்ல உண்டானது இந்த பூமியில் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் பாரு we will see in detail about its uses. See, first medicine. மெடிசன்ஸில் யூஸ் ஆகுதா? யா, இன் மேக்கிங் ஆன்டிபயோட்டிக்ஸ், வேக்சைன்ஸ் இல்லையா? திஸ் கொரோனா பீரியட் வி ஆர் ஸ்டில் ஆன் த ப்ராசஸ் ஆஃப் ஃபைண்டிங் அவுட் அ வேக்சைன். வேக்சைன் மீன்ஸ் தடுப்பூசி. இஃப் யூ புட் வேக்சைன், you are going to be not affected by the any kind of diseases. So there are so many vaccines. We are going to learn that in detail, and also about antibiotics. Okay, next, first we will learn about antibiotics. So what is antibiotic? A medicine destroy the growth of microorganism. ஹார்ம்ஃபுல் மைக்ரோ ஆர்கானிசம்ஸை அழிக்கிற மெடிசனுக்கு பேர் தான் என்னது? ஆன்டிபயோட்டிக்ஸ். ஓகே, ஆன்டி மீன்ஸ் அகெயின்ஸ்ட். ஆன்டி மீன்ஸ் அகெயின்ஸ்ட். ஆன்டி யூசே clockwise, anti-clockwise. clockwise-னா clock சுற்றுற மாதிரி சுற்றுறது, ஆப்போசிட்டில் சுற்றுனா anti-clockwise, against. Antibiotic is a substance produced by living organism. இந்த ஆன்டிபயோட்டிக் எதிலிருந்து எடுக்கிறோம்? உயிருள்ள பொருட்கள்லேருந்து எடுக்கிறோம். பயோட்டிக் மீன்ஸ், பயோ மீன்ஸ் லிவிங். அண்டர்ஸ்டுட்? பயோ மீன்ஸ் லிவிங். ஸோ லிவிங் ஆர்கானிசம்லேருந்து எடுக்கிறோம். ஆனால் அந்த பொருள் இந்த இன்னொரு ஆர்கானிசம்க்கு டாக்ஸிக்காக இருக்கும். டாக்ஸிக் மீன்ஸ் பாய்சன். இப்போ கொரோனா வைரஸ்க்கு ஒரு ஆன்டிபயோட்டிக்னால் அந்த கொரோனாவுக்கு அது பாய்சனாக இருக்கும். So it is a drug, it is a substance that is taken from a living organism which is harmful to some other organism. Okay, Alexander Fleming, இவர் ஒரு பெரிய சயின்டிஸ்ட். இவர் தான் was the first person to discover the antibiotic penicillin. முதல்ல பெனிசிலின்கிற ஆன்டிபயோட்டிக்கை இவர் என்ன செஞ்சார்? கண்டுபிடிச்சார். He was the first person. A very famous story is also there about him. In the year 1928, இந்த ஆன்டிபயோட்டிக் பென்சிலின் எதிலிருந்து அப்டெயின் பண்ணாங்க? நம்ம பார்த்தோம், இட் இஸ் a substance obtained from microorganism. It was taken from a fungi. அந்த ஃபங்கைக்கு பேர் பெனிசிலியம் கிரிசோகனம். ஓகே, கிரிசோகனம். இட் இஸ் யூஸ் டு ட்ரீட். எதுக்காக இதை கண்டுபிடிச்சாங்கன்னா, டெட்டனஸ், காயத்திலிருந்து உண்டாகிற ஒரு மோசமான ஒரு இன்ஃபெக்ஷன். டெட்டனஸ் அண்ட் டிப்தீரியா. டிப்தீரியானா பாரு, நோஸ், த்ரோட், கக்குவான்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு மோசமான டிசீசஸ்க்கும் அன்றைக்கி ரொம்ப த்ரெட்டனிங் டிசீசஸாக இருந்தது. அதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த பெனிசிலின். The antibiotics streptomycin is obtained from Streptomyces bacteria. It is used for various bacterial infection like plague. அன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த கொரோனா மாதிரி பழங்காலத்தில் பிளேகால் நிறையா பேர் சாவாங்க. செத்துப்போன எலியிலேருந்து, அதில் வர பூச்சியிலேருந்து வர்றது இந்த பிளேக். இந்த பிளேகுக்கு அப்படியே கொள்ளையாக சாவாங்க. அதனால தான் அது கொள்ளை நோய். இந்த பிளேக் இப்போ இல்லை, ஏன்னா அதுக்கு நம்ம ஆன்டிபயோட்டிக் கண்டுபிடிச்சாச்சு. அதுதான் என்னது? ஸ்ட்ரெப்டோமைசின். அடுத்தது we are going to learn about vaccines. of course நமக்கெல்லாம் தெரியும் வேக்சைன்னா தடுப்பூசி. இது எதிலிருந்து கிடைக்குது? they are prepared from dead. பாரு, ஆன்டிபயோட்டிக்னா லிவிங் மைக்ரோ ஆர்கானிசம், வேக்சைன்னா ஃப்ரம் டெட் ஆர் வீக்கெண்ட் மைக்ரோப்ஸ். ஓகே, முதல்ல வேக்சைனை கண்டுபிடிச்சது யார்? எட்வர்ட் ஜென்னர். அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் முதல் ஆன்டிபயோட்டிக் ட்ரக்கை கண்டுபிடிச்சாரு. எட்வர்ட் ஜென்னர் வேக்சைனை. அவர் என்ன கண்டுபிடிச்சாரு? ஸ்மால் பாக்ஸ், அம்மை. அந்த காலத்தில் லைக்
ஸ்மால் பாக்ஸ் வந்தால் கூட பாரு, இப்போ கூட நம்ம குவாரண்டைனில் வைக்கிறோம் இல்லை, அம்மா வந்தால் உன்னை எல்லாரோடையும் பழக விடுவாங்களா? நோ, யூ ஆர் கெப்ட் இன் செல்ஃப் ஐசோலேஷன். அன்றைக்கெலாம் அதுக்கு வேக்சின் இல்லாமல் நிறைய பேர் செத்து போயிட்டு இருந்தாங்க. அந்த காலத்தில் எட்வர்ட் ஜென்னர் ஹி ஃபவுண்ட் அ திங் ஃபார் ஸ்மால் பாக்ஸ். அவர் தான் இந்த டேர்மையே காயின் பண்ணார், வேக்சினேஷன் இல்லையா. இன்றைக்கி நம்ம கொரோனா டைமில் வி ஹாவ் ஸோ மெனி டேர்ம்ஸ். வாட் இஸ் இட், சானிடைசர், லாக்டவுன், இப்படி நிறைய டேர்ம்ஸ் வருதுல்ல. அது மாதிரி வேக்சினேஷன் அப்படிங்கிற டேர்மை கண்டுபிடிச்சவர் யார்? எட்வர்ட் ஜென்னர். when the vaccine is injected to the body of a patient, இந்த வேக்சினை நம்ம உடம்புக்குள்ளே போட்டால் நம்ம உடம்பு உடனே ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணும். ஆன்டிபாடினா நம்ம பார்த்தோம்ல, சப்ஸ்டன்ஸ் that is taken from living organism that is harmful to another organism. ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணி டு ஃபைட் அகெயின்ஸ்ட் த ஜெர்ம், வந்த வைரஸோட ஃபைட் பண்ணுறதுக்கு இந்த வேக்சின் தே ப்ரொடியூஸ் ஆன்டிபாடிஸ். இந்த ஆன்டிபாடிஸ் தே ரிமைன் இன் த பாடி அண்ட் ப்ரொடெக்ட் ஃப்ரம் ஃப்யூச்சர் இன்வேஷன். இந்த ஆன்டிபாடி நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்கும். எப்பயாவது ஒரு மோசமான வைரஸ் வந்தால் உடனே ஃபைட் பண்ண வந்துடும். தேர்ஃபோர் வேக்சினேஷன் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் இம்யூனைசேஷன். அதனால தான் இதுக்கு இன்னொரு டேர்ம் இருக்குது, என்னது? இம்யூனைசேஷன். எக்ஸாம்பிள் எம்எம்ஆர், இது ஒரு வேக்சினேஷன். எம்எம்ஆர் இஸ் கிவன் ஃபார் ப்ரிவென்டிங் மீசில்ஸ். மீசில்ஸ்க்கும், மீசில்ஸ்னால் உனக்கு தெரியும், அம்மாவாத்துன்னு சொல்லுவாங்க, மம்ஸ், மண்ணாங்கட்டின்பாங்க, அண்ட் ருபெல்லா. எம்எம்ஆர் அதுதான் எம்எம்ஆர். பேக்கிலஸ் கால்மெட் வேக்சின் இஸ் கிவன் ஃபார் ப்ரிவென்டிங் டியூபர்குலோசிஸ். பர் பிசிஜி அப்படின்னு சொல்கிறோம். டிபிக்கு போடுற வேக்சினுக்கு பேர் பிசிஜி. பிசிஜி உடைய ஃபுல் ஃபார்ம் என்ன? பேக்கில் கேமெட் கெரைன். பேக்கில் கேமெட் கரைன். அடுத்தது அக்ரிகல்ச்சுரல் ஃபீல்டில். ஏன் மெடிசனில் மட்டுமா யூஸ் ஆகுது? நோ, அக்ரிகல்ச்சர். இந்தியா இஸ் அ அக்ரிகல்ச்சுரல் கண்ட்ரி. உங்களுக்கு தெரியும் இல்லையா, இந்தியானாலே அக்ரிகல்ச்சுரல், விவசாயம் தான் பேக் போன் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த அக்ரிகல்ச்சர், விவசாயம் நல்லா இருக்கணும்னா கூட இந்த மைக்ரோ ஆர்கானிசம் ஹெல்ப் பண்ணுது. இப்போ செடியெல்லாம் நல்லா வரணுன்னா நம்ம என்ன போடுவோம்? உரம் போடுவோம். இயற்கையான உரங்கள் தான் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஆர்டிஃபிஷியல் ஃபர்டிலைசர் அஃப்கோர்ஸ் நிறையா ஈல்டு கொடுத்தா கூட இட் இஸ் நாட் குட் ஃபார் அஸ். நேச்சுரல் ஃபர்டிலைசர். மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆர் கால்ட் அஸ் டீகம்போசர்ஸ். இந்த மைக்ரோ ஆர்கானிசம் என்ன பண்ணுன்னா எல்லாத்தையும் மக்க வைக்கும். இப்போ இயற்கை உரம்லாம் நீ பார்த்தீங்கன்னா இலையெல்லாம் காஞ்ச சருகெல்லாம் தான் ஃபார்மர்ஸ் போடுவாங்க. மக்கறதுக்கு யூஸ் ஆகிறது எது? மைக்ரோ ஆர்கானிசம். பாக்டீரியாஸ் தே ஆக்ட் அப்பான் டீக்ரேடபிள் வேஸ்ட். வாட் இஸ் டீக்ரேடபிள்? மக்கக்கூடிய வேஸ்ட் இல்லையா. நம்ம படிச்சிருக்கோம், வேஸ்ட்டை ரெண்டாக பிரிக்கலாம், பயோடீக்ரேடபிள், நான் பயோடீக்ரேடபிள். இப்போ பிளாஸ்டிக்லாம் நான் பயோடீக்ரேடபிள், அதனால தான் அதை யூஸ் பண்ண வேணாங்கிறாங்க. மக்கி மண்ணோட கலந்துட்டு அது நல்லது. ஒரு பொருளை மக்கறதுக்கு யூஸ் ஆகிறது எது? இந்த பாக்டீரியாஸ். During the process, nitrates and other inorganic nutrients are released in the soil. இப்படி இந்த பாக்டீரியாஸு வேஸ்ட்டை மக்க வைக்கும்போது சில திங்ஸ் உண்டாகுது. என்னது? நைட்ரேட்ஸ். இந்த நைட்ரேட்டுனாலே அது கண்டிப்பாக நம்மளுடைய ஏரில் அது 1/5 பக்கம் இருக்குது, நிறையா இருக்குது. இந்த நைட்ரஜன் தான் சாயிலை நல்லா என்ன சொல்கிறது, ஃபர்டைலாக மாத்திர ஒன்றுதுன்னா எதுனா நைட்ரஜன். எப்படி ஆக்சிஜன் நமக்கு சுவாசிக்க ஹெல்ப் பண்ணுதோ, கார்பன் டை ஆக்சைடு பிளான்ட்ஸுக்கு ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுதோ, அது மாதிரி நைட்ரஜன் சாயில உரம், அதாவது நல்ல ஒரு ஃபர்டைலாக மாற்றுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இந்த பயோடிகிரேடபிள் வேஸ்ட்டை உண்டாக்கும்போது நைட்ரேட்ஸ் சாயிலில் ரிலீஸ் ஆகி சாயிலை ஃபர்டைலாக என்ன செய்யுது? மாற்றுது. சாயிலை ஃபர்டைல்னால் செழிப்பாக மாற்றுது. அதனால தான் இந்த காம்போஸ்ட், திஸ் காம்போஸ்ட் இஸ் கால்ட் அஸ் நேச்சுரல் ஃபர்டிலைசர். புரியுதா எல்லாத்துக்கும்? அதாவது என்னென்னா, இன்னொரு வாட்டி நான் அதை ஷார்ட்டாக சொல்கிறேன். ஒரு பொருள் மக்கும்போது மைக்ரோ ஆர்கானிசம் ஹெல்ப் பண்ணுது. அப்போ அது நைட்ரேட்ஸ் ஃபார்ம் பண்ணி அது சாயிலில் ரிலீஸ் பண்ணுது. அது சாயிலை செழிப்பாக மாற்றுது. ஸோ இந்த நைட்ரஜன் ஃபிக்சேஷன் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். அடுத்தது
ரிசோபியம் பாக்டீரியா. இந்த ரைசோபியம் பாக்டீரியா சாயிலில் வந்து நான் சொன்னேன், நல்லா வந்து என்ன சொல்கிறது, செழிப்பாக்கணும்னா சாயிலில் நைட்ரஜன் கலக்கணும். நைட்ரஜனை கலக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற பாக்டீரியா அதான் நைட்ரஜன் ஃபிக்சேஷன். புரியுதா? அது வந்து அட்மாஸ்ஃபியர்லேயும் நைட்ரஜன் இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, நம்மளுடைய அட்மாஸ்ஃபியரில் வந்து 1/5 அப்படின்னு தான் நினைக்கிறேன், 1/5 வந்து நைட்ரஜன். இந்த நைட்ரஜனை வந்து மண்ணில் கலக்கணும் இல்லையா. ஆக்சிஜனை வந்து செடி எப்படி எடுத்துக்குது, நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்னா நமக்கு லங்ஸ் ஹெல்ப் பண்ணுது இல்லையா. கொரோனா வைரஸ் வந்து லங்ஸ் அஃபெக்ட் பண்ணுது, ஆக்சிஜனை உள்ளே போகிறதையே அலோவ் பண்ண மாட்டேங்குது, ஆக்சிமீட்டர் வச்செல்லாம் செக் பண்ணுறோம். அதே மாதிரி இலையில் வந்து இலைக்கு கீழே குட்டி குட்டி ஓட்டை இருக்கும், அதுதான் ஸ்டொமேட்டா. அது வந்து ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு எலிக்கு வேண்டியதை எடுத்துருது. நைட்ரஜன் எப்படி மண்ணில் கலக்குதுன்னா அதுக்கு ஹெல்ப் பண்ணுற பாக்டீரியா பேர் ரைசோபியம் பாக்டீரியா. இது எங்கே இருக்குன்னா லெக்யூமினஸ் பிளான்ட்ஸ், பருப்பு தாவரங்கள் உடைய ரூட் நாடியூல்ஸில் இருக்கும், வேர் முனைகள். புரியுதா எல்லாத்துக்கும்? அதில் இருக்கும். அது சாயிலை என்ரிச் பண்ணுது. என்ன பண்ணுது இந்த ரைசோபியம் பாக்டீரியா? காற்றுல இருக்கிற நைட்ரஜனை நைட்ரேட்ஸாக மாற்றி மண்ணில் கலக்க வச்சு பிளான்ஸ் உடைய வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணுது, செழுமைக்கு ஹெல்ப் பண்ணுது. பற்றியா கடவுளுடைய அற்புத படைப்பு. காற்றுல இருக்கிற நைட்ரஜனை மண்ணில் கலக்க வைக்கிற பாக்டீரியா பேர் ரைசோபியம் பாக்டீரியா. இதை தான் நம்ம நைட்ரஜன் ஃபிக்சேஷன் சொல்கிறோம். ஸோ சம் பிளான்ட்ஸ் லிவிங் பாக்டீரியா இன் சாயில் லைக் cyanobacteria, nostoc can also fix nitrogen biologically. இங்கே காமிச்சிருக்க அந்த ப்ராசஸ் உனக்கு நைட்ரஜன், காற்றுல இருக்கிற நைட்ரஜன் எப்படி ரூட் நாடியூல்ஸில் போய் கலந்து போகுதுங்கிற ப்ராசஸ் காமிச்சிருக்கு. அடுத்தது பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ். they are used to protect the crops from pest. அதாவது பெஸ்ட்னா என்ன? பூச்சிகள்லேருந்து செடி கொடிகளை காப்பாற்றுறதுக்கு கூட எது யூஸ் ஆகுது? மைக்ரோப்ஸ். இங்கே சில மைக்ரோப்ஸ் கொடுத்துருக்கு. பேக்கில்லஸ் துரங்கேசிஸ் ஹெல்ப்ஸ் டு கண்ட்ரோல் இன்செக்ட்ஸ். காட்டன், அதாவது பருத்தி, அந்த மாதிரி செடியில் வந்து இன்செக்ட் வராமல் காப்பாற்றுது. அடுத்தது ட்ரைகோடமா, இது வந்து ரூட்ஸை காப்பாற்றுது. பேத்தோஜின்னா தான் மோசமான பேத்தோஜின்ஸ்னாலே அழிக்கக்கூடிய இது. அடுத்தது என்ன கொடுத்துருக்கு? பேக்கிலோ வைரஸ். இது என்ன பண்ணுது? அட்டாக் இன்செக்ட்ஸ் அண்ட் அதர் ஆந்த்ரோபாய்ட்ஸ். ஓகே, அடுத்த நெக்ஸ்ட் பேஜ். இண்டஸ்ட்ரியில் கூட யூஸ் ஆகுதா? கண்டிப்பாக யூஸ் ஆகுது. பாரு, ஃபஸ்ட்டு சூயேஜ் ட்ரீட்மெண்ட். சூயேஜ்னால் என்ன? கழிவு நீர் இல்லையா. கழிவு நீரை போய் அப்படியே நம்ம நீர்நிலைகளில் கலக்கிறனால எல்லா நீர்நிலைகளும் கெட்டு போகுது இல்லையா. நம்ம வாட்டர் பாடி நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதெல்லாம் வந்து இதுக்கு ஒரு என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்னே நீ பெரிய கிளாஸில் போனால் இதுக்குன்னே நீ படிக்க முடியும். ஸோ இந்த கழிவு நீரை வந்து நம்ம அப்படியே போய் நீர்நிலையில் கலக்க முடியாது. அந்த சூயேஜை ட்ரீட் பண்ணணும். ப்ரைமரி ட்ரீட்மெண்ட், செகண்டரி ட்ரீட்மெண்ட், டெர்ஷரி ட்ரீட்மெண்ட், அப்புறம்தான். ஸோ இந்த சூயேஜை சுத்தப்படுத்துறதுக்கு இந்த பாக்டீரியாஸ் யூஸ் ஆகுது. பார்க்கலாமா? ஏரோபிக் மைக்ரோப்ஸ் அப்படின்னா காற்றை வாங்கிக்கிறது. ஆர் அலவுட் டு க்ரோ இன் த ப்ரைமரி எஃப்ளூயன்ட் ஆஃப்டர் த செகண்டரி ஸ்டேஜ் ஆஃப் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட். அதாவது இந்த கழிவு நீர் மேலாண்மை, கழிவு நீரை வந்து ட்ரீட் பண்ணும்போது நிறைய லெவல்ஸ் இருக்குது. செகண்டரி ட்ரீட்மெண்ட்டில், செகண்டரி ஸ்டேஜ் முதல்ல வந்து ஒன்றை வச்சு கழுவுவாங்க, இந்த சாலிட் வேஸ்ட்டெல்லாம் எடுத்துருவாங்க, அதில் இருக்கிற டப்பாங்க அதெல்லாம். செகண்டரி, டெர்ஷரி அப்படியெல்லாம் சுத்தப்படுத்தி அந்த நீரை வந்து ஓரளவுக்கு சுத்தப்படுத்தி அது செடிங்களுக்கு கூட அனுப்பலாம். இல்லை போய் நீர்நிலையில் போய் கலக்க கூட வைக்கலாம். ட்ரீட் பண்ணிட்டு தான் கலக்கணும், இல்லைனா எல்லா தண்ணியும் கெட்டு போயிடும். அப்படி செகண்டரி ட்ரீட்மெண்ட்டில் சேர்க்குற ஒரு பொருள் தான் ஏரோபிக் மைக்ரோப்ஸ். இந்த மைக்ரோப்ஸ் என்ன பண்ணுதுன்னா, தே கன்சியூம் த மேஜர் பார்ட் ஆஃப் த ஆர்கானிக் மேட்டர். எஃப்ளூயன்ட்னா இந்த தண்ணியில் இருக்கிற எல்லா தேவையில்லாத ஆர்கானிக் மேட்டரையும் இந்த மைக்ரோப்ஸ் எடுத்துரும். எக்ஸாம்பிள் ரொம்ப இம்பார்ட்டண்ட், 1 மார்க்கில் கேட்பாங்க. இல்லைனா கூட நீ தெரிஞ்சுக்கணும் இந்த மைக்ரோ ஆர்கானிசம் வந்து எப்படிலாம் யூஸ் ஆகுதுன்னு. நைட்ரோபாக்டர் இந்த anaerobic treatment of sewage, methanobacterium is used.
ஏரோபிக் ட்ரீட்மெண்ட்டுக்கு நைட்ரோபாக்டர், ஆனரோபிக் ட்ரீட்மெண்ட் காற்றில்லாத சூழ்நிலையில் மெத்தனோபாக்டீரியம் இஸ் யூஸ்ட். இதெல்லாம் நீ படிச்சுக்கணும். அடுத்தது பார்த்தியா எவ்வளோ தண்ணியை சுத்தப்படுத்துறதுக்கு கூட பாக்டீரியாஸ் வந்து யூஸ் ஆகுது. அடுத்தது ப்ரொடக்ஷன் ஆஃப் பயோகேஸ். உனக்கு தெரியும் சாண எரிவாயு அப்படின்னு சொல்கிறது தான் என்னது பயோகேஸ். ஹியூமன் அனிமல் ஃபேக்கல் மேட்டர் கழிவு பொருட்கள், மனித அதே மாதிரி மிருக கழிவுகள் இதிலேருந்து பிளான்ட் வேஸ்ட்லேருந்து ப்ரோக் பண்ணி பை ஆனரோபிக் பாக்டீரியா அதிலேருந்து நம்ம மீத்தேன் பயோகேஸை ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அலாங் வித் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஹைட்ரஜன். இந்த பாக்டீரியாஸ்க்கு பேர் மெத்தனோஜென்ஸ். அடுத்தது ஆல்கஹால், வைன்னா உனக்கு தெரியும் திராட்சை பழத்திலேருந்து எடுக்கிறது வைன். ஸோ ஆல்கஹால்ஸ் இந்த சாராயம் காய்ச்சறது இதுக்கெல்லாம் ஹெல்ப் ஆகுது. ஆல்கஹால் ட்ரிங்க்ஸ் ஆர் ப்ரிப்பேர்ட் பை எப்படி ஃபர்மெண்டேஷன்னா புளிக்க வைத்தல் ப்ராசஸ் யூஸிங் ஈஸ்ட். புளிக்க வைக்கிறதுக்கு நம்ம என்ன ஆட் பண்ணுறோம் மைக்ரோ ஆர்கானிசம் ஈஸ்ட். சுகர் ப்ரெசன்ட் இன் கேப்ஸ் ஃபர்மெண்டட். அதே மாதிரி கிரேப்லேருந்து தான் வைன் தயாரிக்கிறோம். இதுக்கும் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் ஈஸ்ட். பியர் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை த ஃபர்மெண்டேஷன் ஆஃப் சுகர் இன் ரைஸ் அண்ட் பார்லி. அதே மாதிரி ரைஸ் பார்லியை புளிக்க வச்சு எடுக்கிறது தான் பியர். அடுத்தது மைக்ரோப்ஸ் இன் ரெட்டிங் அண்ட் டேனிங். ஓகே, ஃபிக்ஸ் பிளான்ஸ் ஆர் ஃப்ளாக்ஸ் பிளான்ஸ் அது ஒரு சணல் செடிங்கன்பாங்க. ஆர் டைட் இன் பண்டில்ஸ் அண்ட் கெப்ட் இன் வாட்டர். பாக்டீரியா லூசன் த சப்போர்ட்டிங் ஃபைபர்ஸ் ஆஃப் த ஸ்டெம் பை ஆக்டிங் ஆன் த ஸ்டெம் டிஷ்யூ. திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் லெட்டிங். இந்த பிளான்ட்டை வந்து தண்ணிக்குள்ளே போட்டால் பாக்டீரியா வந்து அதை லூஸ் பண்ணி விடும், அதுக்கு பேர் தான் லெட்டிங். லினன் த்ரெட். இந்த லினன்னா அது ஒரு மெட்டீரியல் காட்டன் மாதிரி. லினன் நூல்களை எப்படி தயாரிக்கிறோன்னா இந்த ரெட்டிங் மூலியமாக. அந்த பிளான்ட்டை வந்து ஸ்டெம்மை தண்ணியில் ஊற வச்சா அது என்ன பண்ணுது லூஸ் பண்ணி விடுது இந்த பாக்டீரியா. இப்படி பாரு, அதாவது நம்மளுடைய ட்ரெஸ் போடுற இந்த நூல் தயாரிக்க கூட பாக்டீரியாஸ் ஹெல்ப் பண்ணுது. இந்த ஃபைபருக்கு இந்த பாக்டீரியாவுக்கு எக்ஸாம்பிள் சூடோமோனஸ் எரிக்னிசா. இன் டேனிங் இண்டஸ்ட்ரி, டேனிங்னா ஸ்கின், அனிமல் ஸ்கின்லேருந்து லெதர் மேக் பண்ணுறோம் இல்லையா. ஸ்கின்னை ஹைடாக மாற்றி, ஹைடுனா நல்லா அதை காய வச்சு கெமிக்கலாக ட்ரீட் பண்ணி பதப்படுத்தி ஹைடாக மாற்றி ஹைட்லேருந்து லெதர் செஞ்சு அதிலேருந்து தான் நம்ம பேக்ஸு, ஷூஸு, பெல்ட்ஸு, பர்சஸ்லாம் செய்கிறோம். அதுதான் டேனிங் இண்டஸ்ட்ரி. இந்த டேனிங் இண்டஸ்ட்ரியில் ஸ்கின் ஆஃப் அனிமல்ஸில் பாக்டீரியா வேலை செஞ்சு அதை சாஃப்டாக மாற்றுது. அண்ட் தேர்ஃபோர் இட் பிகம்ஸ் ப்ளையபிள். நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கிறோம். ரெட்டிங்னா நம்ம பார்த்தோம், ஃப்ளாக்ஸ் பிளான்ட்டை தண்ணியில் போட்டால் இந்த ஸ்டெம்மை லூஸ் பண்ணி அதிலிருந்து நூலை தயாரிக்க முடியுது. அதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. அதுதான் சூடோமோனஸ் ஏருகினேசா. டேனிங்னா தோலை வந்து லெதராக மாற்றுறோம், அந்த இண்டஸ்ட்ரி பேர் டேனிங். அங்கே ஹெல்ப் பண்ணுறது தான், அங்கேயும் பாக்டீரியாஸ் ஹெல்ப் பண்ணுது. டெய்லி லைஃப் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் பாக்டீரியாஸ் ஹெல்ப் பண்ணுது. என்னது மேக்கிங் பிரெட். நம்மலாம் ப்ரெட் கடையில் வாங்குகிறோம், நிறைய பேர் தே மேக் தேர் ஓன் ப்ரெட், அதுக்கு மிஷினே இருக்குது. ஈஸ்ட் இதே இப்போ கடையில் வாங்குகிற ப்ரெட்டும் தே மேக் இல்லையா பேக்கரியில். இட் இஸ் யூஸ்ட் இன் பேக்கரிஸ் டு மேக் பிரெட் அண்ட் கேக்ஸ். தே ஆர் ஆடட் டு த டஃப் டு ப்ரொடியூஸ் கார்பன் டை ஆக்சைடு விச் மேக்ஸ் த டஃப் ரைஸ். இந்த டோ அந்த என்ன பண்ணுறோம், அந்த மாவை வந்து அப்படியே புளிச்சு நல்லா மேலே வரத்துக்கு சாஃப்ட் ஆக்கிறதுக்கு பாக்டீரியா யூஸ் பண்ணுறோம். அதனால தான் ப்ரெட்டு கேக்கெல்லாம் எப்படி இருக்குது சாஃப்டாக இருக்குது. ஏன்னாக்கா டியூ டு கார்பன் டை ஆக்சைடு கேஸ். குளோரெல்லா green algae, it is rich in protein and vitamins, is added to the duff to enrich the bread with nutrients. சத்துக்காக நம்ம ஆட் பண்ணுறது குளோரெல்லா. அடுத்தது கேர்டு. நமக்கு தெரியும் தயிர் நம்ம வீட்டில் இல்லையா, நைட்டு நல்லா பாலை ஊற்றுறோம், தயிரில் ஊற்றுறோன்னு சொல்கிறோம், காலையில் அது தயிராக்குது. ஸோ எப்படி அது மேஜிக்காக? நோ, அதுக்கு ஒரு பாக்டீரியா ஹெல்ப் பண்ணுது. அதுதான் லாக்டோபாக்கில்லஸ். லாக்டோஸ் இன் த மில்க் கெட்ஸ் டர்ன்ட் இன்டு லாக்டிக் ஆசிட். இந்த மில்கில் பார்த்தீங்கன்னா லாக்டோஸ்னு ஒன்று இருக்குது, அதுதான் லாக்டிக் ஆசிடாக மாக்குது. எப்படி? பை த ஆக்ஷன் ஆஃப் லாக்டோபாக்கில்லஸ். அதனால தான் மில்க் என்னவாக மாறிடுது, தயிராக மாறிடுது இல்லையா. லாக்டோஸு லாக்டிக் ஆசிடாக மாறுறதுனால தான் மில்க்கு தயிராக மாறிடுது. தயிர் சோறு இஸ் ஸோ குட், எல்லாம் சொல்கிறாங்க பிரெயின் ஃபுட், அது நல்ல ஃபுட்டு, உடம்புக்கு நல்லதுன்னு. இட் கிவ்ஸ் த சார் டேஸ்ட். வென் கர்ட் இஸ் ப்ராசஸ்ட்
இந்த தயிர்லேருந்து தான் நம்ம பன்னீர் காட்டேஜ் சீஸ்னால் பன்னீர் உங்கள் வீட்டிலலாம் செய்வீங்க இஸ் அப்டெயின். அடுத்தது ஹியூமன் இன்டெஸ்டைன். நம்மளுடைய குடல்களில் கூட இந்த பாக்டீரியாஸ் ஹெல்ப் பண்ணுது. லாக்டோபாக்கில்லஸ் அசிடோஃபிலஸ் that lives in the human intestine helps in digestion of food and fight against harmful disease causing. நம்ம குடல்லையே லாக்டோபாக்கில்லஸ் இருக்குது. அது என்ன பண்ணுது, நம்ம சாப்பாடை டைஜஸ்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுது, ஹார்ம்ஃபுல் டிசீஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது, அது வராமல் தடுக்குது. ஈகோலி பாக்டீரியா லிவிங் இன் ஹியூமன் இன்டெஸ்டைன் அது என்ன பண்ணுது பாரு, சிந்தசிஸ்னால் ப்ரொடியூஸ், இட் ப்ரொடியூசஸ் விட்டமின் கே அண்ட் விட்டமின் பியா, ஆமாம் விட்டமின் பி. அடுத்தது ஃபுட் ப்ராசஸ்லேயும் ஹெல்ப் பண்ணுது. அதாவது சாப்பாடு தயாரிக்கிற தொழிற்சாலையிலையும் மைக்ரோ ஆர்கானிசம் ஹெல்ப் பண்ணுது. பர் ஈஸ்ட், பாக்டீரியா, மோல்ட், ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் விச் இஸ் கேரிட் பை ஓகே, நம்ம அதை டீட்டெயில்டாக பார்க்கலாம். ட்ரெடிஷ்னல் ஃபுட் ப்ரிசர்வேஷன். இப்போ ஃபுட்டை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறோம் இல்லையா. இப்போ எலுமிச்சை பழம் உனக்கு வருஷம் முழுக்க வேணும்னா ஊறுகாய் பண்ணினா யூ கேன் ஹாவ் தட் ஃப்ளேவர் இல்லையா. அதுதான் ப்ரிசர்வேஷன் டெக்னிக்ஸ். அதே மாதிரி ஃப்ரூட்ஸை கெட்டு போகாமல் இருக்கணும்னா ஜாம் பண்ணிவிட்டு அது எப்பயுமே ஃப்ரூட் ஜாம் நம்ம வீட்டில் இருக்கும். இதில் வந்து ட்ரெடிஷ்னல் டெக்னிக்ஸ். ஃபர்மெண்டேஷன் புளிக்க வைக்கிறது, பிக்லிங் ஊறுகாய், பாய்லிங், சுகரிங், ஜாம்ஸ்லாம் இல்லையா ஆர் த ட்ரெடிஷ்னல் டெக்னிக்ஸ். இப்போ பாரு முதல்ல ஒவ்வொன்றா டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்மெண்டேஷன் இஸ் த மைக்ரோபியல் கன்வர்ஷன். ஸ்டார்ச் சுகராக மாற்றுது, ஆல்கஹாலாக மாற்றுறது நம்ம பார்த்தோம் இல்லையா ஆல்கஹால் இண்டஸ்ட்ரியில். அடுத்தது பிக்லிங்னா நிறைய எண்ணெய்லாம் போட்டால் அதில் அந்த மைக்ரோ ஆர்கானிசம் லிவ் பண்ணாது. பிக்லிங் இஸ் அ மெத்தட் ஆஃப் ப்ரிசர்விங் ஃபுட்டை பாதுகாக்குது. எடிபிள் ஆன்டிமைக்ரோபியல் லிக்விட். ஆன்டிமைக்ரோபியல் லிக்விட்னா எண்ணெய் நிறையா உப்பு நிறையா போட்டால் அதில் மைக்ரோப்ஸ் உள்ளே முடியாது. மைக்ரோபுக்கு வந்து காற்று வேணும். எண்ணெய் ஊற்றிட்டின்னா காற்று உள்ளே வராது. ஸோ மைக்ரோப்ஸ் கெனாட் லிவ். அதனால தான் ஊறுகாக்கெலாம் நிறைய ஆயில் ஊற்றுறாங்க. அதே மாதிரி உங்கள் வீட்டிலலாம் நீ யோசிச்சு பாரு, தக்காளி தொக்கு இந்த மாதிரி ஏதாவது ரொம்ப நாள் வைக்கணுன்னா ஆயில் நிறைய ஊற்றிட்டா கெடாது. இட் இஸ் ஆஃப் 2 types, கெமிக்கல் பிக்லிங், ஃபர்மெண்டேஷன் பிக்லிங். 2 வகையில் சொல்லலாம். கெமிக்கல் பிக்லிங், ஃபுட் இஸ் பிளேஸ்ட் இன் அன் எடிபிள் லிக்விட் தட் கில்ஸ் பாக்டீரியா அண்ட் அதர் மைக்ரோ. இப்போ வினிகர், ஆல்கஹால், வெஜிடபிள் ஆயில் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். இன் ஃபர்மெண்டேஷன் பிக்லிங், bacteria and the liquid produce organic acid as preservation agent that produce lactic acid due to the. இது வந்து ஃபர்மெண்டேஷன் பிக்லிங்னா நம்ம தயிர் அது மாதிரி. அடுத்தது பாய்லிங் லிக்விட் ஃபுட் ஐட்டம்ஸ் கில் ஆல் த மைக்ரோப்ஸ். மில்க் அண்ட் வாட்டர் உனக்கு தெரியும், பாலை நம்ம டெய்லி கொதிக்க வச்சு தான் யூஸ் பண்ணுறோம். ஏன் கொதிக்க வைக்கிறோம்? அப்போ அதில் இருக்கிற பாக்டீரியாலாம் என்ன ஆகிடும், செத்துரும். ஹீட்லேயும் பாக்டீரியாவால் இருக்க முடியாது. அடுத்தது சுகரிங், சொன்னேன் இல்லையா என்னது ஜாம் பண்ணுறது. is used in preserved fruits in an antimicrobial syrup with fruits such as apples. இதெல்லாம் வந்து நல்லா சுகரிங் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். அடுத்தது மாடர்ன் டெக்னிக்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா பாஸ்டரைசேஷன். பாலை வந்து லூயி பாஸ்டருங்கிறவர் தான் அதை கண்டுபிடிச்சார். அதனால தான் அவருடைய பேரில் பாஸ்டரைசேஷன் அப்படின்னு வச்சுட்டாங்க. பாலை எப்படி நம்ம அதை வந்து கெட்டு போகாமல் அதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறோம், அதில் இருக்கிற மைக்ரோப்ஸை எப்படி நம்ம கில் பண்ணுறோங்கிறது தான். இதை கண்டுபிடிச்சவர் லூயி பாஸ்டர் இன் 1862. மில்க், இது கண்டிப்பாக ஒரு 2 mark கொஸ்டின் கேட்பாங்க. மில்க் இஸ் ப்ரிசர்வ்ட் பை திஸ் மெத்தட். என்ன பண்ணுறோம், 70 degree சென்டிகிரேட் ஹீட் பண்ணுறோம் டு கில் த பாக்டீரியா. அப்புறம் அப்படியே 10 degree சென்டிகிரேட்க்கு கூல் பண்ணுறோம். ஏன்னாக்கா திருப்பியும் பாக்டீரியா அதில் வளரக்கூடாது. முதல்ல 70 டிகிரிக்கு ஹீட் பண்ணி 10 டிகிரிக்கு கூல் பண்ணுறேன். இதுதான் பால் பண்ணைகள்லாம் நடக்குது. திஸ் மில்க் இஸ் ஸ்டோர்ட் இன் ஸ்டெரிலைஸ்ட் பாட்டில்ஸ் இன் கோல்டு பிளேசஸ். இந்த மில்கை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா கெடாது. அடுத்தது ப்ரோபயோட்டிக், ரொம்ப இம்பார்ட்டன்ட். பயோட்டிக்னாலே லிவிங் live food supplements used in யோகர்ட்னா தயிர், கெட்டி தயிர் இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சம் அதுதான் யோகர்ட். அண்ட் அதர் ஃபர்மெண்டட் மில்க் ப்ராடக்ட்ஸ். லாக்டோபாக்கில்லஸ் அசிடோஃபிலஸ் அண்ட் bifidobacterium bifidum. These bacteria improve the microbial spectrum in the gut. நம்ம குடலில் வந்து ஹெல்ப் பண்ணுது. என்னென்ன பண்ணுது, இதை யூஸ் பண்ணுறனால கோலன் கேன்சரை நம்ம தடுக்க முடியும்.
கொலஸ்ட்ரால் அப்சார்ப்ஷன், கொலஸ்ட்ரால் சேராது, டைரியல் டிசீஸ்லாம் வராமல் பாதுகாத்துக்கும் இந்த ப்ரோபயோட்டிக். இது நல்லது. சில டாக்டர்ஸ் இதை மாத்திரையாக கூட தருவாங்க. சரி, நம்ம இப்போ நல்ல பெனிஃபிஷியல் பார்த்தோம். ஹார்ம்ஃபுல் மைக்ரோ ஆர்கானிசம்ஸும் இருக்குது, அதையும் பார்த்துருவோம். சம் ஆர் ஹார்ம்ஃபுல். இங்கே கொடுத்துருக்கு பார், பேத்தோஜின்ஸ். they enter into the body through cuts and wounds in the skin. பாரு, நம்ம உடம்புல இருக்கிற கட்ஸ் வழியாக கூட உள்ளே நுழைஞ்சிரும், மவுத் ஆர் நோஸ், அதனால டிசீஸ் வரும். வைரஸ் இஸ் காசிங் ஃப்ளூ வைரஸ்லாம் காற்றுல இருக்கும். அதனால தான் இரும்பும்போது என்ன சொல்லுவாங்க, நம்ம சாதாரணமாக இப்படி வச்சு இரும்ப சொல்லுவாங்க இல்லையா, ஏன்னாக்கா டு ப்ரிவெண்ட் த உள்ள வைரஸ் போகாமல் இருக்கிறது தான். when the patient sneezes, droplets containing virus spread in the air and it gets entered into another person. Some of the disease caused by the microorganism are given below. இங்கே கீழெல்லாம் கொடுத்துருக்கு, இந்த டேபிள்ஸில் கொடுத்துருக்கு, நீங்கள் என்ன செய்யலாம், படிச்சுக்கலாம். So you can read this lesson. Tomorrow we will see with another lesson. Okay girls, thank you.